இங்க ஒரு ஃபேமிலி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதுல ஒருத்தங்க மட்டும் இருக்கிற எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்ப இவங்க வந்து பெருசா நிறைய சாப்பிட்ற ஆள்லாம் கிடையாது. ஆனா அன்னைக்கு வந்து மத்தவங்களுக்கு இருக்கா இல்லையா, மத்தவங்க சாப்பிட்டாங்களா இல்லையா, மத்தவங்க என்ன நினைக்க போறாங்க அப்படின்றதெல்லாம் யோசிக்காம அவங்க பாட்டு எடுத்து எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ரொம்ப காரமா இருக்கும். அந்த காரத்தை கூட அவங்க பெருசா எடுத்துக்காம தண்ணி கூட குடிக்காம சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. எதனால அப்படின்னா இப்ப இவங்களுக்கு வந்து அன்னைக்கு ரொம்ப வந்து ஒரு மாதிரி காஃபி குடிக்கணும் போல இருந்திருக்கும். அதனால ஒரு கெஃபேக்கு போயிருப்பாங்க. இப்ப அந்த கெஃபேக்குள்ள போயிட்டு காஃபி எல்லாம் ஆர்டர் பண்ணிருவாங்களா, இங்க உட்காந்துக்கிட்டே தான் ஆர்டர் பண்ணுவாங்க. இப்போ இவங்க வந்து சிட்டிலலாம் கிடையாது, கிராமத்தில் இருக்கிற கெஃபே இது அப்படின்றதுனால அவங்களே தான் போயிட்டு வாங்கிட்டு வரணும். அதனால இப்போ அவங்களே போயிட்டு வாங்குறப்போ வந்து கார்டு எடுத்து கொடுப்பாங்க. ஆனால் கார்டில் வந்து காசு சுத்தமாக இல்லை. அதனால ஃபர்ஸ்ட் நீங்கள் எனக்கு காஃபியை கொடுத்துருங்க, நான் குடிச்சிடுறேன், அதுக்கப்புறமா நான் காசு பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறப்ப அப்பெல்லாம் எங்களால் பண்ண முடியாது, காசு கொடுத்தா தான் காஃபி கொடுப்போம்னு சொல்லிடுவாங்க. பின்னாடி நிறைய கஸ்டமர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, கொஞ்சம் அப்படி தள்ளி போயிடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ இவங்களுக்கு காஃபி குடிச்சே ஆகணும். அவங்களோட மாமியார் வந்து கரெக்டாக அந்த டைமில் தான் காஃபி வாங்கலாம் அப்படின்ட்டு அங்கே வந்திருப்பாங்க. அதனால இப்போ இவங்களோட பில்லையும் சேர்த்தே வந்து பே பண்ணி விட்டுருவாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றப்போ வந்துட்டு, என்ன தேங்க்ஸ் சொல்றேன்னு எடுத்துட்டேன், எனக்கு காஃபி வாங்கி தர மாட்டியா அப்படின்ட்டு கேட்குறப்போ, காசு இல்லையே என்ன பண்றதுன்றப்போ, அப்போ வயலுக்கு வா, நான் செய்யற வேலையை செய்ய அப்படின்ட்டு கூட்டிட்டு போயிடுவாங்க. காஃபி குடிச்ச அந்த காசை திருப்பி கொடுக்கணும் அப்படின்றதுனால போயிட்டு வயல்ல பழம்லாம் பறிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ இந்த பழத்தை வந்து எக்ஸ்போர்ட் தான் பண்ண போறாங்க. அதனால ஒவ்வொரு பழத்துக்கும் வந்து கவர்லாம் போட்டுட்டு இருக்கணும். இவங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேலை செஞ்செல்லாம் பழக்கமே இல்லை. ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ரொம்ப டயர்ட் ஆகிருவாங்களா. இப்போ ஒரு நாள் ஃபுல்லா வேலை செஞ்சுட்டாங்க, சம்பளம் கொடுத்துருக்காங்க. காஃபிக்கான காசு எடுத்துக்கிட்டு மிச்ச காசு கொடுத்துருப்பாங்க. என்னது இவ்வளோதான், நான் ஒரு நாள் ஃபுல்லாக வேலை செஞ்சதுக்கு இவ்வளோதான் காசா அப்படின்ட்டு அவங்களுக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஒரு நாள் ஃபுல்லாக வேலை செஞ்ச அந்த ஒரு சம்பளம் இருக்கும்ல, அதை வந்து ஒரு காஃபி வாங்கி குடிச்சாலே பாதி சம்பளம் காலியாயிடுது. அந்த அளவுக்கு ரொம்ப கம்மியான சம்பளம் தான் கொடுத்துருப்பாங்களா. அதனால அவங்களுக்கு பயங்கரமாக பசியாக இருக்கும். வீட்டுக்கு போய் பேய் மாதிரி சாப்பிடுவாங்க. இப்போ இவங்களுக்கு வந்து இன்சோம்னியா இருக்கும், டெய்லி வந்து தூக்கு மாத்திரை போட்டுட்டு தான் வந்து தூங்குவாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து எந்த தூக்கு மாத்திரையும் இல்லாமல் அவ்வளோ சூப்பராக தூங்குவாங்க. வேலை செய்யாதவங்க வேலை செஞ்சதுனால நல்லாவும் பசி எடுக்குது, நல்லாவும் தூங்குறாங்க.